ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அனான்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் செகண்ட் செமஸ்டர் இல்லாட்டி ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சிருக்கீங்க, எப்படி பாஸ் ஆகிறன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஆல் கிளியர் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர், இப்போ தேர்ட் செமஸ்டர் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அனான்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஆல் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே இந்த டைம் வந்து ஆல் கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் எப்பயுமே வந்து கன்ஃபார்மாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அதுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதிங்க. ஏன் அப்படின்னா நம்ம போன டைம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கோ இல்லாட்டி ஸ்மார்ட் ஒர்க்கோ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த டைம் நம்மளுக்கும் அரியர் விட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை கான்செப்டை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணாமல் ஸோ அந்த கான்செப்டை எப்படி வந்து நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறலாம் இப்போவே வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ்லாம் நம்ம போன டைம் என்ன தப்பெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் நோட்டிஃபை பண்ணிவிட்டு இந்த டைம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. ஸோ அனெக்சரில் போன டைம் நிறைய பேர் டிக் பண்ணல, ஸோ அதான் இந்த டைம் வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஹலோ மக்களை, நம்ம எல்லாரும் தீபாவளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தீபாவளி அப்படின்னாலே நம்மளுக்கு பட்டாசு ஞாபகம் வரும். பட்டாசு அப்படின்னாலே நம்மளுக்கு சிவாசி ஞாபகம் தான் வரும். சிவாசி பட்டாசை நம்ம எப்படி ரேட்டு கம்மியாக வந்து வாங்கலாம்னு சொல்லி எல்லா கடையும் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாம், 50% ஆஃபர் நாங்கள் வந்து உங்களுக்கு வெடியெல்லாம் தரோம். ஸோ இந்த பட்டாசு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம 50%ல சிவாசி வெடி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரௌச்சோட லிங்க்கும் ஸோ ஷாப்போட லொக்கேஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்கொயரி எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க, போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். அரியர் அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை. நம்ம போன டைம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருப்போம், இந்த டைம் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதையும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, போன டைமில் கொஸ்டின் பேப்பர் படித்தா பாஸ் ஆகிடலாமா அப்படின்னு. ஸோ போன டைமில் கொஸ்டினை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிறைய கொஸ்டின் அதை விட்டுட்டு நிறைய கொஸ்டின் படிச்சுட்டு லாஸ்ட்டாக அதை வந்து சும்மா கான்செப்டை மட்டும் பாருங்கள். ஸோ ஏன் அப்படின்னா போன டைம் கேட்ட கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆனால் வரலாம். ஸோ அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்க்காக நீங்கள் வந்து அவ்வளோ டஃப்பாக கொடுத்து படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்களாக ஓன் கான்செப்ட் பார்த்துட்டு லாஸ்ட் அதை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஈஸி தான், அரியரில் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் படிக்காமல் எக்ஸாமுக்கு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் செம்மோட தான் உங்களுக்கு அரியர் எக்ஸாம் வரும். ஸோ அதனால் வந்து கரண்ட் செம்முக்கு படிக்கவா இல்லை அரியர் எக்ஸாம் படிக்கவான்னு சொல்லி உங்களுக்கே ஒரு டவுட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் இது பண்ணணும், கண்டிப்பாக டெய்லி படிங்க அப்படிலாம் நான் சொல்ல. ஸோ டெய்லி படிச்சிங்க அப்படின்னா நல்லது தான். ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஹெட்டிங்கை யூடியூப்ல இல்லாட்டி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் வரும். ஸோ அதில் எதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. அந்த கான்செப்டை புரிஞ்சு அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் எப்படி உங்களுக்கு புரியுமோ அது மாதிரி வச்சு நீங்கள் கண்டிப்பாக அதை பேப்பர் ப்ரெசன்டேஷனை எப்படி பண்ண போகிறீங்களா எக்ஸாமில் அந்த மாதிரி பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு அது எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் அங்கே போய் வந்து டவுட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த டவுட்லேயே அவங்களுக்கு வந்து பாதி மறந்து போயிடும். ஸோ அதே மாதிரி நார்மலாக எப்போ எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா போன டைம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ நான் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். அவங்ககிட்டலாம் வந்து கண்டிப்பாக வந்து போன டைம் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்கிற சின்ன டிப்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக படிக்கல அப்படின்னா கான்செப்ட் பார்த்து போயிருப்பாங்க, அந்த கான்செப்ட் வச்சு தான் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வச்சு எழுதுகிற எல்லா கொஸ்டினுமே வந்து முடிஞ்சளவு வந்து புக்ஸில் இருக்கிற ரிலேட்டடான ஆன்சராக கொடுங்க. ஸோ நீங்களாம் வந்து கான்செப்ட் வச்சுட்டு ஏதாச்சும் எழுதாதீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாகவே எழுதினாலும் அந்த புக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ அதாவது வந்து கான்செப்ட்னா அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு சில இது வந்து எப்படி ஹெட்டிங் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருங்க. நீங்களாம் வந்து மனப்பாடம் பண்ணி அந்த மாதிரி வந்து எழுதலைனாலும் கான்செப்டை புக்குக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி கொடுங்க. ஸோ முடிஞ்சாலும் வந்து எதுக்கு நான் இந்த மாதிரி கான்செப்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மனப்பாடம் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்து கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் முக்கியம் தான், மார்க்ஸை விட உங்களுக்கு உங்கள் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கான்செப்டை எப்படி புரிஞ்சிக்கிங்க அப்படிங்கிறதான் முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஜாபில் உங்கள் மார்க்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் மார்க்ஸ் அதிகமாக வச்சு அந்த ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரில, அந்த சப்ஜெக்ட் பற்றி ஒன்றுமே உங்களுக்கு தெரில அப்படின்னா அப்பயும் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் கான்செப்ட்லாம் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்ஸே அதிகமாக எடுத்துருந்து அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களை சேர்த்துப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து முடிஞ்செல்லாம் வந்து நல்லா அந்த கொஸ்டினை கான்செப்டாக பாருங்கள். ஸோ புரிஞ்சு படிங்க.
ஸோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி கேளுங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்து அந்த கொஸ்டினை படிக்கலாங்கிறத யோசிங்க. ஏன் அப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாச்சும் கரெக்டாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஓனாக எழுதுறேங்கிற பேரில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணால் மார்க் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நமக்குள்ளே படிச்சுட்டு இருக்கப்போ வந்து மறந்துடும். ஸோ இதே நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ முடிஞ்சாலும் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ டெய்லி புக் எடுத்து படிக்கல அப்படின்னாலும் உங்ககிட்ட இருக்க ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோனை வச்சு யூடியூபோ இல்லாட்டி கூகுள்லேயே சர்ச் பண்ணுங்கள். அதில் எதுவுமே ஆன்சர் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி எழுதி வச்சு பாருங்கள். ஸோ இந்த டைம் மட்டும் எல்லா டைமுமே அரியர் இல்லாமல் ஆல் கிளியர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நல்லா புரிஞ்சு படித்து நல்லா ஜாபுக்கு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.